அண்ணாமலை பிரச்சாரம் செய்தால்தான் அந்த கூட்டணிக்கு ஓட்டுகள் அதிகமாகும். தெளிவாக அவர் இந்த முறை அண்ணன் எடப்பாடியை முதலமைச்சராக்க நான் என் முழு இதையும் கொடுப்பேன்னு சொல்லிட்டார். இப்போ அடுத்த தலைமுறையை நோக்கி பாஜகவை கொண்டு செல்வதின் ஒரு அங்கம்தான் நிதின் நபீன். அவருக்கு கீழே இப்போ கொடுக்க போகிற பொதுச் செயலாளர்கள் எல்லோருமே 50க்கு கீழே இருக்கணும்னு வச்சிருக்காங்க. அதில் அண்ணாமலை, அதாவது அமைச்சர் பதவி இல்லை என்றால் பொதுச் செயலாளர் என்று கொடுப்பார்கள். இப்பொழுதைக்கு மாநில அரசியலில் ஒரு வழிகாட்டி மாதிரியாக தான் இருப்பார். இது ஒரு பக்கம் ஓடுது. இன்னொரு பக்கம் அவர் தேர்தலிலேயே கலந்து கொண்டால் அது அந்த ஒரு அமைப்பு, அந்த ஒரு பகுதியிலேயே ஒரு எலக்ட்ரிஃபையிங் இருக்கும். ஸோ டிடிவி உள்ளே வந்தாலே கிட்டத்தட்ட போன முறை 29 தொகுதியில், நான் சொல்ல வேண்டாம் சார், பிரவீன் சக்கரவர்த்தி எடுத்து ட்வீட்டை போட்டிருக்காரு, 50 தொகுதிகளில் 5000க்கும் கீழே தான் திமுக தோத்துச்சு, எங்கள் ஓட்டு போச்சுன்னா நீங்கள் காலிங்க. காங்கிரஸ் ஓட்டையே விட்டுருவோம். நம்ம டிடிவி வாங்கின ஓட்டை எடுத்துக்கிட்டாலே கிட்டத்தட்ட 29 சீட்டில் 2000க்கும் கீழே தான். ஸோ டிடிவி உள்ளே வந்துட்டாலே இது மாறிடுது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக 20% ஓட்டு, இவங்க 18, மொத்தமாக போட்டிங்கன்னா 38 வருது. அவங்க டிடிவியை கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்ட்டி அபோ போயிடுது. அந்த செட்டப் இப்போ 26 கண்டினியூ ஆகுமா? நிச்சயமாக கண்டினியூ ஆகும். ஒன்றே அண்ணாமலை அதே அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பார்த்தால், மோடி அவர்கள் அண்ணாமலை என்று சொன்ன பொழுதாக இருக்கட்டும், எடப்பாடி அவர்கள் அண்ணாமலை என்று சொன்னாலும், நம்ம முந்தானேற்றுக்கு அந்த 5 லட்சம் பேர் கூடிய அந்த கூட்டத்தில் மக்களுடைய அலை, எங்கே கூட்டம் மதுரையில் போட்டாலும் சரி, ஆனால் எங்கே போட்டாலும் அவர் ஒரு எழுச்சி நாயகர். ஒரு பக்கம் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுன்னு நம்ம சீமானோ அல்லது விஜயோ எடுத்தாலும் பெரும்பான்மையாக முன்னேறிய இளைஞர்கள் மோடியை நோக்கி இருக்கார்கள். கண்டிப்பாக அண்ணாமலை ஒரு பிரச்சார குழு தலைவராக போட்டு ஒரு பாராளுமன்ற தொகுதியில் 3 எம்எல்ஏ சீட்டுக்கு ஒரு கூட்டம் கண்டிப்பாக அண்ணாமலை பேசணும். அதே போல் அமித்ஷா இன்னையிலிருந்து ஏப்ரலுக்குள்ளே 12 விசிட் இருக்குது. திரு மோடி அவர்கள் 6 விசிட் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்கன்னு டெல்லியில் சொல்லப்படுகிறது. பியூஷ் கோயல், எல் முருகன், இன்னும் சில அமைச்சர்கள்னு ஒரு கார்பெட் பாம்பிங்னு பண்ண போகிறாங்களாம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் திமுக கூட்டணி மட்டும்தான் ஸ்ட்ராங் ஆகின்னு சொல்லிட்டு இருந்த இந்த நேரத்தில் என்டிஏ கூட்டணியும் இப்போது ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அடுத்தடுத்து அன்புமணி தலைமையில் நடந்த பாமக இணைஞ்சிருச்சு, அமமுக உள்ளே வந்துருச்சு. இப்படிப்பட்ட இந்த என்டிஏ கூட்டணியில் எல்லாருமே பலம் நினைச்சிட்டு இருக்க நிலைமையில் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப சைலண்டாக இருக்காரு, எந்த ஒரு ரோலும் அவருக்கு கொடுக்கலையோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. அண்ணாமலையினுடைய தாக்கம் அடுத்து என்னவாக இருக்குது, என்ன ஒரு மூளை இருக்கார் எடுத்து? சார், அண்ணாமலை பிரச்சாரம் செய்தால்தான் அந்த கூட்டணிக்கு ஓட்டுகள் அதிகமாகும். தெளிவாக அவர் இந்த முறை அண்ணன் எடப்பாடியை முதலமைச்சராக்க நான் என் முழு இதையும் கொடுப்பேன்னு சொல்லிட்டார். சரி, அவர் போட்டியிடணுமா வேண்டானுமா என்ற ஒரு கேள்வி வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அவருக்கு அடுத்த பதவி என்னங்கிறதுல கொஞ்சம் இன்னுமே டெல்லியில் ஒரு சில கன்ஃபியூஷன் இருக்குது. ஒரு பக்கம் அவரை மோடியுடைய பிரதமருடைய அலுவலகத்தின் அமைச்சர்னு இணையமைச்சர் அப்படின்னு போடுவாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் முதல் முறை எம்பி ஆகிறவங்கள இணையமைச்சராக தான் போடுவாங்க. எடுத்த உடனே இந்த கேபினெட் போட மாட்டாங்க. ஸோ அப்படி போட்டாங்கன்னா அவங்களுக்கு கீழே சிபிஐ எல்லாமே வந்துடும், இது எல்லாம். ஸோ அந்த துறை கொடுக்கப்படலாம். இல்லைன்னா இன்னொரு பக்கம் இப்பொழுது தான் புதிய தேசிய தலைவர் அறிவிச்சிருக்காங்க. இப்போ 60 வயசான இவர் ராகுல் காந்தி தன்னை இளைஞர்னு சொல்லிக்கிறார். ஆனால் இவங்க 45 வயசில் ஒருவரை தேசிய தலைவராக போட்டிருக்காங்க. இதை தாண்டி அவர் பீகாரை சேர்ந்தவர் நிதின் நபீன். இந்த 45 வயசில் அவர் 5 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். அவர் மிகவும் கடினம், தோற்கும் என்ற சத்தீஸ்கருக்கு ஒருங்கிணைப்பாளராக ஜெயிச்சு கொடுத்திருக்கார். ஸோ இப்போ அடுத்த தலைமுறையை நோக்கி பாஜகவை கொண்டு செல்வதின் ஒரு அங்கம்தான் நிதின் நபீன். அவருக்கு கீழே இப்போ கொடுக்க போகிற பொதுச் செயலாளர்கள் எல்லோருமே 50க்கு கீழே இருக்கணும்னு வச்சிருக்காங்க. அதில் அண்ணாமலை, அதாவது அமைச்சர் பதவி இல்லை என்றால் பொதுச் செயலாளர் என்று கொடுப்பார்கள். ஸோ அப்படி இந்த 2 பதவிகள் கிடைக்கலாம். ஸோ அவர் இப்பொழுதைக்கு மாநில அரசியலில் ஒரு வழிகாட்டி மாதிரியாக தான் இருப்பார். இது ஒரு பக்கம் ஓடுது. இன்னொரு பக்கம் அவர் தேர்தலிலேயே கலந்து கொண்டால் அது அந்த ஒரு அமைப்பு, அந்த ஒரு பகுதியிலேயே ஒரு எலக்ட்ரிஃபையிங் இருக்கும் அப்படின்னு ஒரு
ஒரு சிலர் கருதுகிறார்கள். பட் அதிமுகவோட சேர்ந்து நிற்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்டர்ஸும் ஓடுது. அமைச்சராவதாக இருந்தால் அவர் ராஜ்யசபா கொண்டு போயிடுவாங்க. ஸோ இது எல்லாமே 5ஆம் தேதிக்குள்ளே முடிப்பாங்க. இன்றைய நிலையில் சரி, நீங்கள் அழகாக சொன்னீங்க, திமுக நாங்கள் 2019 40க்கு 39 ஜெயித்தோம், 2021 ஜெயித்தோம், 24 40க்கு 40ன்னாங்க. ஒரு கூட்டணி அடுத்த தேர்தலில் திருப்பி ஜெயிக்கிறதுங்கிறது எளிதான விஷயம் இல்லை, அன்லஸ் எதிர்பக்கம் தவறு செய்தாலே ஒழிய. இதற்கு மிக உச்சக்கட்ட உதாரணம்னு சொன்னால் 96 தேர்தல். 96ல் ஜெயலலிதா தோற்றது மாத்திரம் இல்லை, அவங்க 200க்கும் மேற்பட்ட இடங்களில் தோற்றாங்க. அதாவது திமுக ப்ளஸ் மூப்பனார் கூட்டணி ரஜினிகாந்தும் ஆதரவு கொடுக்க ஜெயலலிதா தான் நின்ற பர்கூரில் தோத்தாங்க. அவர்கள் அமைச்சரவையில் இருந்த 28 பேருக்கு 24 பேர் என்னமோ தோத்தாங்க. அப்படி தோற்றவர்கள் அடுத்த 2 வருஷத்தில், இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் வீட்டுக்குள்ளே ரெய்டு போய் சன் டிவியில் அவங்க வச்சுருந்த 600 செருப்பு வச்சுருந்தாங்க, இத்தனை புடவை இருந்ததெல்லாம் காட்டினாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, கூட்டணியை மாற்றி அமைத்தார்கள். நேராக கமலாலயம் போய் இலகணேசனை சந்தித்தார்கள். இங்கேருந்து திண்டிவனம் போய் டாக்டர் ஐயாவை போய் அவங்க வீட்டில் தைலாபுரத்தில் சந்தித்தாங்க. இவரை போய் தாயகத்தில் மர்மலட்சி இவங்க சுப்பிரமணிய சாமியை சேர்த்துக்கிட்டு அவங்க 98 பாராளுமன்ற தேர்தலில் 39க்கு 32 ஜெயிச்சாங்க. அடுத்த ஒரு வருஷத்தில் ஆட்சியை கலைக்கணும்னு பிஜேபி ஏற்றுக்கலன்னு ஒன்று கூட்டணி மாறியது. திமுக இந்த பக்கம் வந்தாங்க. அப்பொழுதும் பாஜக திமுக கூட்டணி மீண்டும் 99 தேர்தலில் 29 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ திமுகவை தமிழ்நாடு ரிஜெக்ட் பண்ணுங்கிறதும் உண்மை இல்லை, ஒரு கூட்டணி தொடர்ந்தால் திருப்பி ஜெயிக்குங்கிறது உண்மை இல்லைங்கிறது தமிழ்நாட்டில் நடந்ததே காட்டுகிறது. அதுக்கு அடுத்தது 2019 மோடி எதிர்ப்பாலை என்று ஒரு பெரிய ஒரு ஒர்க்கிங் நடந்தது. அதில் எதையெல்லாம் மன்மோகன் சிங்கும் கருணாநிதி கூட்டணி செய்ததோ, அதாவது ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டதே ஸ்டாலின், அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டுக்கு தடைக்கு காரணம் அந்த ஆட்சி மேலே வந்து காளையை கட்டுப்படுத்திய விமான இதில் கொண்டு வந்ததுனால, அதுக்கு அடுத்தது நீட்டு கொண்டு வந்ததே அந்த ஆட்சி. ஆனால் இதையெல்லாம் மோடி பேரில் கொண்டு போகப்பட்ட ஒரு திட்டமிட்ட ஒரு பொய் பிரச்சாரத்தில் அந்த முறை 54% ஓட்டை வாங்கினாங்க. ஆனால் 2021 தேர்தல் அப்போவே ஒரு அனாலிசிஸ் பண்ணால் அதிமுக எதிர்ப்பாலை அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் திமுக எதிர்ப்பை குறைக்கணும் அப்படின்னு என்ன பண்ணாங்க, தன்னுடைய கூட்டணியில் இருந்த உதயசூரியனில் ஜெயிச்ச பாரிவேந்தர் கட்சியை கழட்டி விட்டு கமலஹாசனுக்கு சோனியா காந்தியுடைய உதவியாளர் அகமது பட்டேல் 200 கோடி கேஷை கொண்டு வந்து கொடுத்து அவங்க தலைமையில் ஒரு கூட்டணியை வச்சு அவங்க பிரித்ததுனால தான் 2021 திமுக ஜெயிச்சிச்சு. சரியா? உங்களுக்கு 2021 இப்போ நம்மக்கிட்ட 234 தொகுதி இருக்குது. இப்போ 2019 திமுக காங்கிரஸ் வாங்கின ஓட்டை வகுத்தீங்கன்னா 89,000 ஓட்டு. 2021 அது 83,000 குறைஞ்சிச்சு. சரி, அதுவாது சட்டசபைன்னா 2024 அது இன்னும் 81,000 குறைஞ்சிருக்கு. ஸோ இதை தாண்டி இன்னொரு பெரிய ஒரு அணுகுண்டு போடப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சது SIR, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னு, கிட்டத்தட்ட 98 லட்சம் ஓட்டு எடுத்திருக்குங்கிறாங்க. அதில் 15 லட்சம் பேர் நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் சேர்க்கிறது நடந்துட்டுருக்கு. ஸோ இதில் இந்த கள்ள ஓட்டு போடுறது குறைஞ்சிரும். ஸோ இதையெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு திமுக அவ்வளவு எளிதாக ஜெயிக்க முடியாது. அடுத்தது திமுக எதிர்கட்சியாக ஸ்டாலின் செயல்பாடு. கரண்ட் பில்லை ஏற்றுனா ரோட்டில் நிற்பார், டாஸ்மாகை திறந்தா கருப்பு சட்டையை போட்டுட்டு நிற்பார். இது எல்லாம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அத்தனையும் ஏற்றிவிட்டார். ஸோ மக்கள் இதெல்லாம் பார்க்குறாங்க. இப்போ உங்கள் வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் 750 ரூபா கரண்ட் பில்லு கட்டின இடத்துல இன்றைக்கி 3,500 ஆகுது 2 மாதத்துக்கு. ஆனால் அவர் வாக்குறுதியில் என்ன இருக்குது, ஒரு வீட்டிற்கும் 2 மாதத்திற்கு ஒரு முறை எடுப்பதால் கரண்ட் பில் அதிகமாகிறது. நாங்கள் வந்தால் மாதம் எடுப்போம், வந்தால் ஒரு வீட்டிற்கு 6,000 ரூபாய் மிச்சமாகும்னாரு. இன்னும் இந்த மீட்டருக்கு டெண்டர் கூட ஃபைனலைஸ் பண்ணல, கொடுத்த டெண்டரை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஆட்சியே முடிய போகுது. ஸோ மக்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் 2 விஷயத்தில் தமிழ்நாடு நம்பர் 1 சார். என்னது? ஒன்று டாஸ்மாக், கஞ்சா விற்பனை. இதுக்கு அடுத்தது கடன் வாங்குறது. கூகுளில் போய் தேடுங்க. ஃபார் த 4th consecutive year தமிழ்நாடு லீட்ஸ் இன் பாரோயிங். அடுத்தது இந்த 26 இந்த முதல் குவார்ட்டரில் 56,000 கோடி கடன் வாங்க போகிறாங்களாம். இந்த ஜனவரி ஆட்சி கலையறதுக்கு முன்னாடி இந்த 3 மாதத்தை ஓட்டுறதுக்கு. ஆனால் இதுக்கு நடுவில் 3,000 ரூபாய் இது கொடுக்குறாங்க. அது சார் மக்கள் தெளிவாக இருக்காங்க. இப்போ பிஜேபிக்கு எங்கே சிக்கல்? 2024 தேர்தலையே கூட்டணி இருந்திருந்தால் 13 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் இபிஎஸ் என்ன பண்ணிட்டாரு, ராகுல் காந்தி வந்துருவார் நம்மளோட அப்படின்னு 5 மாநில தேர்தலுக்கு முன்னாடி கலைச்சிட்டு போனார். அவருக்கு சசிகாந்த் செந்திலும்
சுனில் கனோலுவும் அவங்க தான் கர்நாடகா தேர்தலில் காங்கிரஸுக்கு இது வியூக வகுப்பாளர்கள். அவங்க கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னதை கேட்டுட்டு இவர் வெளியில் போனார். கடைசியில் அவர் நம்பி அரசனை நம்பி புருஷனை விட்ட கதையாக போச்சு. இந்த முறையும் அவர் மீண்டும் மற்றவங்கள்லாம் வேண்டாமான்னு இருந்த பொழுது அமித்ஷா நேரடியாக போய் டெல்லிக்கு கூப்பிட்டு போன ஏப்ரலில் கூட்டணி அமைச்சார். அதன் பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி சமீபத்தில் டிடிவியை உள்ளே கொண்டுட்டார். அதாவது சென்ற முறை போன 2021 தேர்தலில் மிக முக்கியமான விஷயம், தேர்தலுக்கு ஒரு 3 மாதம் முன்னாடி எம்பிசி கோட்டாவில் தனி ரிசர்வேஷன் என வன்னியர்களுக்கு ஒரு 10.5% கொடுத்தது. முக்குளத்தோர் சமூகத்தில் எதிர்த்தாப்புல அதற்கு எதிராக தாங்கள் ஒதுக்கப்பட்டோம் என்ற ஒரு சிந்தனை வந்தது. அதற்கு டிடிவி இல்லாதது, திரு சசிகலா வெளியில் போனது உதவியது. ஸோ டிடிவி உள்ளே வந்தாலே கிட்டத்தட்ட போன முறை 29 தொகுதியில், நான் சொல்ல வேண்டாம் சார், பிரவீன் சக்கரவர்த்தி எடுத்து ட்வீட்டை போட்டிருக்காரு, 50 தொகுதிகளில் 5000க்கும் கீழே தான் திமுக தோத்துச்சு, எங்கள் ஓட்டு போச்சுன்னா நீங்கள் காலின்னு. காங்கிரஸ் ஓட்டையே விட்டுருவோம், நம்ம டிடிவி வாங்கின ஓட்டை எடுத்துக்கிட்டாலே கிட்டத்தட்ட 29 சீட்டில் 2000க்கும் கீழே தான். ஸோ டிடிவி உள்ளே வந்துட்டாலே இது மாறிடுது. அடுத்தது எப்பொழுதுமே ஆட்சிக்கு எதிரான மனநிலை, ஆன்டி இன்கம்பன்சி. சார் டிடிவி தினகரன் நீங்கள் சொல்லும்போது அதே நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் தலைமையிலான அந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 18% ஓட்டு வாங்கியது, பாஜக 11% இருக்கு. இப்போ அன்புமணி அதில் வந்து ஒரு பிரிவாக போயிடுச்சு, ராமதாஸ் ஒரு பக்கம் அன்புமணி ஒரு பக்கம் அப்படின்ற பட்சத்தில் மீண்டும் அண்ணாமலையினுடைய தாக்கம் இந்த இதில் எதிரொலிக்கும். ஏன்னா அப்போ வந்து தேர்தலில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக 20% ஓட்டு, இவங்க 18, மொத்தமாக கூட்டினீங்கன்னா 38 வருது. அவங்க டிடிவியை கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 40 அபோவ் போயிடுது. அந்த செட்டப் இப்போ 26 கண்டினியூ ஆகுமா? நிச்சயமாக கண்டினியூ ஆகும். ஒன்று அண்ணாமலை அதே அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பார்த்தால், மோடி அவர்கள் அண்ணாமலை என்று சொன்ன பொழுதாக இருக்கட்டும், எடப்பாடி அவர்கள் அண்ணாமலை என்று சொன்னாலும், நம்ம முந்தானத்துக்கு அந்த 5 லட்சம் பேர் கூடிய அந்த கூட்டத்தில் மக்களுடைய அலை, எங்கே கூட்டம் மதுரையில் போட்டாலும் சரி, அவர் கோயம்புத்தூரை சேர்ந்தவராக இருக்கலாம், இன்னும் சொல்ல போனால் கரூர் பக்கத்தை சேர்ந்தவர், ஆனால் எங்கே போட்டாலும் அவர் ஒரு எழுச்சி நாயகர். அதாவது ஜெயலலிதாவுடைய வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்னென்னா, அவங்க இந்த +1 படிக்கிற மாணவிகளுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க, அதுக்கு அடுத்தது லேப்டாப்னு வந்தாங்க. அதாவது 18 வயசு முடிகிறவங்களுக்கு ஓட்டு உண்டு. ஸோ அப்போ அவங்க படிக்கிறதுக்கு, அவங்க இலவசங்கிறது ஒரு பக்கம், படிப்புக்கும் உதவுறது. ஸோ லேப்டாப்பை திறந்தால் ஓப்பன் பண்ணிங்கன்னாலே அவங்க பேர் வரும். ஸோ இதை பார்த்துட்டு வர அந்த புதிய இளைஞர்கள் சார், வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் 10th எழுதுறாங்க. ஸோ 15 வயசில் 10th 3 வருஷத்தில், அப்போ 50 லட்சம் இளைஞர்கள் புது ஓட்டர்ஸ். திமுகவில் புது ஓட்டர் யாராவது இன்றைக்கி இளைஞர்கள் ஓட்டை வாங்குவதற்கு திமுகவில் ஏதாவது செஞ்சுருக்காங்களா? என்ன பண்ணியிருக்காங்க? இப்போ லேப்டாப்பை 5 வருஷம் கொடுக்காம பிஎஸ்சி முடிச்சுட்டு போகிற ஃபைனல் இயர் படிக்கிறவனும் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் இயர் படிக்கிறவன் யூஸ் பண்ணி படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது கொடுக்குறேன், ஏன்னா ஓட்டு அவங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ இதுவே கீழே இருக்கிற மாணவர்கள் அவங்க அப்பா அம்மாட்ட போய் இவங்களுக்கு கொடுக்காதீங்க, அதிமுக வந்தால் நமக்கு ஜெயிப்பேன். அடுத்தது அமித்ஷாவோட பேசி எப்படி மகாராஷ்டிராவில் இது லக்ஷ்மி திட்டம்னு சொல்லிட்டு அவங்க 2000 ரூபா கொடுத்தாங்களோ, இப்போ இவரும் 2000 ரூபான்னு சொல்லி பெண்களுக்குன்னு சொல்லியிருக்கார். பெண்களுக்கு பஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் இலவசத்தில் உடன்பாடு இல்லை என்றாலும், எதிராளி எடுக்கும் ஆயுதத்தை தான் நம்ம எடுக்கணும். அவர் துப்பாக்கியில் வந்து நீங்கள் கத்தியை சொட்டினீங்கன்னா அங்கேருந்து சுட்டுட்டு போயிடுவார். ஸோ எதிராளி இலவசத்தை நோக்கும் பொழுது இவர் முன்னாடியே எடுத்துட்டார். இப்போ திமுக என்ன இலவசம் சொன்னாலும் இங்கேருந்து காப்பி அடித்து தான் மாறிடும். அடுத்தது திமுக சொன்னதை செஞ்சுருக்கா? நாங்கள் வந்தால் அனைத்து ரேஷன் கார்டு கொண்டாங்க, அப்புறம் தகுதியுள்ளன்ட்டாங்க, அதுக்கப்புறம் இன்னும் அந்த எல்லாருக்கும் கொடுக்கல. ஸோ அப்படி கொடுத்தா கூட என்ன சொல்கிறாங்க, நீ எனக்கு 4 வருஷம் ஏமாற்றிட்டு இப்போ கொடுக்குற அப்படிங்கிறாங்க. ஸோ திமுக சொன்னதை செய்யலை. அடுத்தது பீகார் தேர்தலில் இப்போ ஜெயிச்சாங்க. சாரில் அங்கே 65 லட்சம் ஓட்டை எடுத்ததுக்கு அப்புறமும் காங்கிரஸிற்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் போன முறை வாங்கின ஓட்டை விட அதிகம் வந்திருக்கு. ஆனால் வெளியில் போன ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் கட்சிக்கும் அதே மாதிரி ஹிதாராம் மஞ்சிங்கிற கட்சியும் உள்ள இணைச்சதுல தான் பிஜேபி கூட்டணி வெற்றி பெற முடிஞ்சது. ஸோ இப்பொழுது டிடிவி உள்ள வரார். அதே மாதிரி இன்னொரு விஷயம், ராகுல் காந்தி என்ன பண்ணார், அவர் ஒரு பெரிய அரசியல் விஞ்ஞானிங்க. அவர் போகிற இடத்துலலாம் பாக்கெட்லேருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து காட்டுவார் சார், சிவப்பு அட்டையை போட்ட புத்தகம். இது அரசியல் சாசனம், திரு மோடி அமித்ஷா மீண்டும் ஜெயிச்சால் அரசியல் சாசனத்தையே ஒழித்து விடுவார்கள், இதனால் சிறுபான்மையினருக்கும் பட்டியல் ஜாதியினருக்கும் நஷ்டம். ஸோ போன எலெக்ஷனில் சில மாநிலங்களில் இந்த பிரச்சாரம் ஈடுபட்டது. அங்கே உதாரணமாக உத்தரப்பிரதேசத்தில் சென்ற முதல் முறை 2014 71 சீட்டு ஜெயிச்சாங்க. 2019 அது 61 குறைஞ்சிது. போன முறை அது 37 குறைஞ்சிடுச்சு. இதில் பெரும்பான்மையான இடங்கள் பட்டியல் ஜாதியினர், முஸ்லீம். இப்போ பட்டியல் ஜாதியினர் ஆர்எஸ்எஸ் போய் வீடு வீடாக போன பிரச்சாரத்தில் திமுக மோடி அரசு வந்த பிறகு
பிரதமர் வீட்டு வாய்ப்பு திட்டத்தில் 4 கோடி பேருக்கு வீட்டு கட்டி கொடுத்துருக்காங்க. அதில் 25% பட்டியல் ஜாதியினருக்கு. அதுக்கப்புறம் உஜாலா திட்டம்னு 12 கோடி பேருக்கு கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் 3 கோடி பேர்கள் பட்டியல் ஜாதியினர். சார், தமிழ்நாட்டில் நம்ம பரியேறும் பெருமாள்னு ஒரு படம் வந்துச்சா, அதில் ஒரு கூத்தாடு சபையிலிருந்து ஒரு நடிகர் வந்திருந்தார், எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. திருநெல்வேலியில் அவர் வீடு இடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலில் போட கலெக்டர் வீடு கட்டி கொடுத்தாரு. அதுக்கு இங்கேருந்து ரஞ்சித் சார்லாம் போனாங்க. அந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேச வீடியோ பார்த்தா அதில் பிரதமர் ஆவாஸ் யோஜனான்னு இருக்கு. அதன் பிறகு அவர் ஒரு பட்டியல் ஜாதியை சேர்ந்தவர், கிறிஸ்தவராக மதம் மாறியவர். அவர் மோடி ஐயாக்கு நன்றின்னு இன்னொரு வீடியோ. ஸோ இந்த PM ஆவாஸ் யோஜனாங்கிறது கடைசி வீடு கிராமம் வரைக்கும் உள்ள போயிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற 5 கோடி பேருக்கு வங்கி கடன் திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இதில். இவ்வளவு நீங்க சொல்லும் பட்சத்தில் இதெல்லாம் மக்கள் கணக்கில் எடுப்பாங்களா? ஏன்னா இங்கே தான் என்னென்ன திட்டங்கள் வந்ததுன்னே மக்களுக்கு இன்னும் புரியலையே, தெரியலையே. அந்த பேரை கூட சொல்ல தெரியல தமிழ்நாட்டில் மக்களுக்கு. ஆனால் அந்த திட்டத்தினால பயனடைஞ்சிருக்காங்க. இதை தெரியாமல் இருக்கும் பட்சத்தில் இதை எப்படி நீங்கள் கொண்டு போய் அவங்க மக்கள்கிட்ட அதை நீங்கள் தெளிவுபடுத்தி? இப்போது 2 விஷயம் நடந்திருக்கு. ஒன்று, திரு அண்ணாமலை சென்ற முறை மிக அழகாக எல்லா கிராமத்துக்கும் கொண்டு போய் பல விஷயங்களை சேர்த்தார். அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எந்த ஊருக்கு எந்த தொகுதிக்கு போறாருனோ அந்த தொகுதிக்கு திமுக என்ன வாக்குறுதி கொடுத்துச்சு அது நிறைவேறிச்சா. இப்போ மதுரையில் நாங்கள் வந்தால் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கட்டுவோம், தர்மபுரி கிருஷ்ணகிரி பக்கத்தில் தோட்டக்கலை பல்கலைக்கழகம் கட்டுவோம். நாங்கள் செங்கலை கூட நகத்தில். ஆனால் எய்ம்ஸ் முடிஞ்சு போச்சு. ஆனால் எய்ம்ஸ் என்ன ஆச்சுன்னு நேற்றைக்கு ட்வீட் போடுறாரு ஸ்டாலின் சார். இந்த அளவுக்கு தான் இவங்க இருக்காங்க. அதனால சார் இதை கொண்டு போகணும். இவரும் நம்ம எடப்பாடி ஐயா அவரும் கிட்டத்தட்ட 200 தொகுதிக்கு ஒரு முறை வந்து விட்டார். இவரும் 56 இடத்துல நயினார் நாகேந்திரன் போயிருக்கார். திரு அண்ணாமலை அவர்கள் மிக வேகமாக இன்னொரு பெரிய ஒரு சர்க்கிள் போட இருக்கிறார். அமித்ஷா அடுத்த மாதம். இதில் அண்ணாமலைக்கு என்ன ரோல் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த 26 தேர்தலை பொறுத்த வரைக்கும் 26 சரியாக வரும், அதே சதவீத ஓட்டுகளை திரும்ப கொண்டு வருவார் அண்ணாமலை அப்படின்னு? இல்லை, அதாவது 2 விஷயம் இருக்குங்க. எப்பயுமே பார்லிமெண்ட் எலெக்ஷன் சொன்னால் சற்று அதிகமாக பிஜேபிக்கு வரும். ஸோ அந்த 11% கிட்டத்தட்ட மோடிக்காக வந்ததும் ஒரு 2% இருக்கும். அண்ணாமலையுடைய உழைப்பு இளைஞர்களை கவர்ந்தது. சார், இளைஞர்கள் எல்லாரும் இன்னைக்கு எங்கே இருக்கிறோம்? எல்லாரும் மொபைலில் இருக்கிறோம், ரீல்ஸ் பார்க்குறோம், இல்லது ஏஐ யூஸ் பண்ணுறோம். இதையெல்லாம் மோடி கொண்டு வந்தார்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் இளைஞர்களை கவர்வதில் ஒரு பக்கம் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுன்னு நம்ம சீமானோ அல்லது விஜயோ எடுத்தாலும் பெரும்பான்மையாக முன்னேறிய இளைஞர்கள் மோடியை நோக்கி இருக்கார்கள். கண்டிப்பாக அண்ணாமலை ஒரு பிரச்சார குழு தலைவராக போட்டு தமிழகத்தில் இருக்கிற ஒரு இப்போ 234 தொகுதி அதை 6 பாராளுமன்றமாக குறைக்கலாம். ஒரு பாராளுமன்ற தொகுதியில் 3 MLA சீட்டுக்கு ஒரு கூட்டம் கண்டிப்பாக அண்ணாமலை பேசணும். ஒரு நாளைக்கு இன்னிலிருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 70 நாள் இருக்குது. அப்போ 78 கூட்டம்னு போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 3 தொகுதிக்குன்னு போட்டாலே கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ அண்ணாமலை அதை செய்தார் என்றால் மிக நிச்சயமாக இருக்குது. இன்னொரு பக்கம் நேற்றுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, டிடிவியும் திரு எடப்பாடியும் நாங்கள் சேர்ந்து போய் பிரச்சாரம் பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்காங்க. அதே போல் அமித்ஷா இன்னையிலிருந்து ஏப்ரலுக்குள்ளே 12 விசிட் இருக்குது. திரு மோடி அவர்கள் 6 விசிட் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்கன்னு டெல்லியில் சொல்லப்படுகிறது. ஸோ கார்பெட் அதே மாதிரி நிர்மலா சீதாராமன், பியூஷ் கோயல், எல் முருகன், இன்னும் சில அமைச்சர்கள்னு ஒரு கார்பெட் பாம்பிங்னு பண்ண போகிறாங்களாம். அதாவது எல்லா இடத்துலையும் இது பண்ணுறது. ஸோ இது நிச்சயமாக நேற்றுக்கு 2 நாட்களாக நியூஸ் 7 சேனலில் செய்யப்பட்டுள்ள சர்வேல சென்ற முறை அவர்கள் மிகவும் குறைவாக சீட்டு வாங்கிய தென் மாவட்டங்களிலும் நேற்றைக்கு டெல்டாவிலுமே அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு நல்ல பலம் வந்திருக்கு. ஒன்று இந்த முறை பார்க்க வேண்டியது, நீங்கள் அழகாக சுட்டி காட்டினீங்க, அதிமுக 21%, பாஜக 18%. ஸோ பாஜக குறைந்தபட்சம் 45லேருந்து 50 சீட்டில் நிற்கணும். அதை தாண்டி தோக்கிற சீட்டெல்லாம் தள்ளிடக்கூடாது. வேலு எடுத்துட்டு பாஜக இதை எடுத்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், ஏன்னா இந்த முறை திமுக அமைச்சர்கள் தோக்கிறார்கள். ரகுபதி கஷ்டப்படுறார், நிச்சயமாக துரைமுருகன் தோல்வியடையும் நிலை இருக்கிறார், காந்தி. ஆனால் அந்த இடத்துலலாம் இலை நிற்கணும். அதை போய் இது மற்ற கட்சி கொடுக்க முடியாது. இந்த தமிழ்நாட்டிலே அதிக சீட்டில் யார் போன முறை ஜெயிச்சார்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் சுப்ரீம் கோர்ட்டு ஊழல் வழக்கை சந்திக்க வேண்டும் என்று சொன்ன திண்டுக்கல் ஐ பெரியசாமி. ஆனால் அவரை எதிர்த்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுக்குறீங்க. ஸோ எந்த இடத்துல யார் காங்கிரஸ் திரு அண்ணாமலையுடைய உழைப்பினால் கோயம்புத்தூர் பெல்ட்
சென்னை பெல்ட், கன்னியாகுமரி, திருநெல்வேலியில் நம்ம நயினார் அவர்கள், இந்த இடத்துல எல்லாம் திமுக பாஜக நின்னால் அதாவது போன மகாராஷ்டிரா எலெக்ஷனில் வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, எங்கெல்லாம் தாமரை நிற்கணுமோ அந்த இடத்துல தாமரை நிற்கணும், எங்கெல்லாம் அங்கே வந்து இவங்களுக்கு வந்து வில்லு இருக்கும், சிவசேனா அங்கே நிற்கும், இவங்களுக்கு எங்கெல்லாம் கடி நிற்கணுமோ இன்றைக்கு மறைந்து போன அஜித் பவாருடைய அந்த கட்சி அதுக்கேற்ற மாதிரி கூட்டணி போட்டுக்கிட்டாங்க. அதே அந்த பக்கம் என்ன பண்ணாங்க, 3 கட்சியும் தலா 95ன்னு பிரிச்சுக்கிட்டு கடைசியில் 50 சீட்டு கூட அவங்க எடுக்க முடியல. அதனால இதுக்கு இன்னும் தமிழ்நாட்டை வச்சு உதாரணம் சொல்லணும்னா 2001 தேர்தலில் ஜெயலலிதா கூட்டணி நின்ற இடம் 135, அதிமுக நின்னது 138, ஜெயிச்சது 131. அதே அதிமுக 2006 தேர்தலில் 180 சீட்டில் நின்றுச்சு, 61 தான் ஜெயிச்சாங்க. திமுக 127 தான் நின்னாங்க 2006, ஜெயிச்சது 96, மைனாரிட்டி கவர்மெண்ட். ஸோ சீட்டு எண்ணிக்கையை பார்க்காமல் பலத்தின் அடிப்படையில் கூட்டணியை பிரிச்சுக்கிட்டு இந்த கூட்டணி, அதுவும் என்ன சொல்கிறாங்க, இப்போ மோடி அன்னைக்கு வந்தப்பவே பெரும்பாலான கட்சிகள் உள்ளே இணைஞ்சிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 15 வருடமாக திமுக கூட்டணியில் இருக்கிற தனியரசு இந்த பக்கம் வந்திருக்காரு. ஏன்னா தலித்துகளை பொறுத்தவரை மிக அதிகமான திட்டங்களை போட்டு கொடுத்துருக்காங்க. பாஜக ஹரியானா மகாராஷ்டிராவில் ஜெயிப்பு காரணமே நாங்கள் அந்த பிரச்சாரத்தை நம்பி மாற்றி போட்டோம், இந்த முறை திருப்பி கொடுக்குறோன்ட்டாங்க. ஸோ இப்போ நேற்றுக்கு ஜான் பாண்டியன் வந்து விட்டார், நேற்றுக்கு இவரும் கிருஷ்ணசாமி ஐயாவும் நான் இங்கே தான் இருக்கேன், எங்கே வெளியில் போனேன்னு நேற்று பேசியிருக்கார். ஸோ எல்லா ஜாதிகளும் ஒன்றிணைய சமூக நீதியும் அமைகிறது, எதிர்ப்பு மனநிலையும் இருக்கிறது. அண்ணாமலை பிரச்சாரமும் சேர்ந்து கொண்டால் 170லேருந்து 200 வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வரும் சர்வே நானே 150 தான் சொல்லிட்டு இருந்தேன். பட் நேற்றைக்கு அந்த ஸ்பிக் மீடியா சர்வேயை பார்த்தால் கிட்டத்தட்ட பாஜக அதிமுக கூட்டணி 170 தாண்டுங்கிறது போயிட்டு இருக்கு. உங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்து நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம்.